உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, எதிர்பார்க்காம என்னென்னமோ நடக்குது. ஸ்ரீஜா புடவையில திடீர்னு தீ பிடிக்குது. ஹஸ்பண்ட் சருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்போ இப்போ செண்பகவல்லி அக்கா இறந்தே போயிட்டாங்க. அதுவும் அது கொலையா இல்ல ஆக்சிடென்டானே தெரியல. நடக்கிறதெல்லாம் எனக்கு பயமா இருக்குமா. நீங்க தான் எங்களுக்கு துணையா இருந்து பாதுகாப்பா இருந்து எப்போ போல காப்பாத்தணும். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் மகளை நல்லபடியா பாத்துக்கோங்க. சார், வாங்க மாரி. ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. செண்பகவல்லி அக்காக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். ஆமா மாரி, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தாராவால தான் தன்னோட உயிருக்கும் தான் குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு செண்பகவல்லி பயந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா தாரா இல்லாதப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை எப்படி ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்கா? என்ன சார் சொல்றீங்க? அப்போ செண்பகவல்லி அக்கா இறந்தது ஆக்சிடென்ட்ல இல்லையா? செண்பகவல்லி ஆக்சிடென்ட்ல இறக்கல மாதிரி. அவங்கள கொலை பண்ணிட்டு அந்த கொலையை ஆக்சிடென்ட் மாதிரியே பக்காவா செட்டப் பண்ணிருக்காங்க. சார், போலீஸ்ல சொல்லி விசாரிக்க சொல்லலாமே. போலீஸ்க்கு போனாலும் செண்பகவல்லியோட மரணம் கொலைன்னு நிரூபிக்க முடியாத மாதிரி அந்த அளவுக்கு பிளான் போட்டு எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. ஆமா, நிச்சயமா இது கொலைதான். அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். எப்படி சார் அவ்ளோ உறுதியா சொல்றீங்க? இதை வச்சுதான் சொல்றேன். இந்த ருத்ராட்சம் இறந்து போன செண்பகவல்லியோட கையில இருந்துச்சு. இந்த ருத்ராட்சம் செண்பகவல்லிய கொலை செஞ்ச கொலையாளியோடதா கூட இருக்கலாம்ல. என்ன நம்பி இங்க இருந்தாங்க. அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் உண்மையை வெளியில கொண்டு வரதுக்கு உதவி பண்ணாங்க. ஆனா அவங்க உயிரை என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. குழந்தை தேவிய நல்லா படிக்க வைக்கணுங்கிறது தான் அவங்களோட கனவு, லட்சியம் எல்லாமாவும் இருந்துச்சு. குழந்தை தேவிய நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குறது தான் நான் செண்பகவல்லிக்கு செலுத்துற நன்றி கடனா இருக்கும். சார், இத நான் எடுத்துக்கிட்டுமா? பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த கேஸ்க்கான எவிடன்ஸே இதுதான். சரிங்க சார், நான் வரேன்.
ஸ்ரீஜா, அம்மா என்ன இங்க தனியா உட்காந்துருக்க? ஹாசினி எங்க போனா? அக்கா மொட்டை மாடியில துணி காய போட போயிருக்காங்கம்மா. ம். ஏம்மா காஃபி வேணுமா? நான் போட்டு கொண்டு வரவா? என்னம்மா இதெல்லாம் ஒரு வேலையா? ஸ்ரீஜா அக்கா நீ ரெஸ்ட் எடு. நான் போய் பெரியமாக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அக்கா வர வர நீங்க எல்லாரும் என்ன ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டீங்க. ஒத்த புள்ள நீ பெத்துக்க போறனா கூட போன போதுன்னு உன்னை வேலை செய்ய விட்டுடலாம். நீ ரெட்ட புள்ள பெத்துக்க போற, உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? ஹாசினி சொல்றது கரெக்ட் தான். சரி, நான் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். வேண்டாம்க்கா நீங்க இருங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஹாசினி, எனக்கும் ஒரு காஃபி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும் சித்தப்பா. ஸ்ட்ராங்கா வேணுமா லைட்டா வேணுமா? ஆஹா, என்ன உபசரிப்பு! என்னால நம்பவே முடியலையே ஹாசினி. ஹாசினி, முன்னெல்லாம் நான் காஃபி கேட்டேன்னு வையேன், இது என்ன ஹோட்டலா அப்படின்னு கேட்பேன். ஆனா இப்போ ஸ்ட்ராங்கா வேணுமா லைட்டா வேணுமான்னு அக்கறையால கேக்குற. அப்போ உங்க சேர்த்து சரியில்லை சித்தப்பு. ஆனா இப்பதான் நீங்க தனியால் ஆயிட்டீங்கல்ல, அதனாலதான் ஒரு பரிதாபத்துல கேக்குறேன். ஓம் நம சிவாய. உங்களுக்கு குடுக்கறதுக்காக நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். நீங்க வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கணும். கை நீட்டுங்க. எதுக்கு கைய நீட்ட சொல்றா? தெரியலையே. வாங்கிக்கோங்க. இந்த ருத்ராட்சம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஓ, ருத்ராட்சமா? உங்களுக்கு பரிசா கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். செத்து போ. நீங்க மாயாதான். நான் அதை முழுசா நம்பிட்டேன். நீ மாயா இல்ல தாராதான்னு அத்தனை பேர் முன்னால நிரூபிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்து செண்பகவள்ளி அக்காவை கொன்னதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல. நான் மாறி இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.